வணக்கம் நேயர்களே, இது சினிமா பக்கம் நிகழ்ச்சி. இப்ப நம்ம நிகழ்ச்சியில திரைக்கு வரப்போகும் புதிய திரைப்படங்களுடைய இசை வெளியீட்டு விழா, துவக்க விழா மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி சந்திப்பை பார்த்து ரசிக்க போறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது அன்புள்ள துரோகி திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை தான். அறிமுகம் கிரிஷ், வர்ஷா, லிவிங்ஸ்டன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவை விஜய் கிருஷ்ணன் மேற்கொள்ள நந்தாஜி இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் பழனி. டிவிக்கு என்னுடைய வணக்கங்க. இந்த கதையை தேர்வு பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை டைட்டில் ரொம்ப வித்தியாசமான டைட்டிலாக இருந்தோன்னே தேர்வு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். நானும் எங்கள் மனைவி தான் இதை தேர்வு பண்ணி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்தோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணோம். அந்த படத்தை கோவா, ஊட்டி, சிதம்பரம், சென்னை இதில் பண்ணும்போது ரொம்ப கோவாவில் ரொம்ப சிரமம்னா அவ்வளோ பெரிய சிரமம் ஏற்பட்டது. ஹீரோனி இந்த போட்டில் ஸ்பீரில் போயிட்டுருக்கும் போதே கீழே விழுந்துட்டாங்க. அதை காப்பாற்றுறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டோம். இதே மிஸ்ஸஸ் அவங்க பேரில் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். வெண்ணிலாங்கிறவங்க பேர். அன்புள்ள துரோகி படத்தை நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை செஞ்சுருக்கோம். என் பேர் பழனி. நான் இயக்கியிருக்கிற முதல் திரைப்படத்தினுடைய பெயர் அன்புள்ள துரோகி. ரொம்ப வித்தியாசமான தலைப்போடு இந்த படத்தை நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அன்புள்ள துரோகி அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திச்சிட்டு இருக்க நண்பர்கள், குடும்பம், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், இப்படி எத்தனையோ முகங்களை நம்ம பார்த்துருப்போம். அப்படி ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களுக்காக டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணுங்கிறது என்னுடைய முதல் ஆசை. நீங்கள் நினச்சாக்க படத்தையும் என்னையும் வெற்றி இயக்குனராகவும் வெற்றி திரைப்படமாகவும் உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம். என் பேர் கிரிஷ். நான் பின்னணி பாடகர் வீரமணியோட மகன் நான். மற்றும் உங்களுக்கு தெரிந்த நடிகை மீரா கிருஷ்ணாவோட கணவன் நான். இந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அன்புள்ள துரோகி இந்த டைட்டில் பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க முதல்ல. அதில் யாருக்கு துரோகம் பண்ணுறாங்க, பல விதமான குழப்பங்கள் இருந்தாலும் நீங்களே படத்தை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் ரொம்ப நல்ல கேரக்டர். எனக்கு படம் ஃபுல்லாக நான் வரேன். டைரக்டர் சொன்ன எதிர்பார்ப்பை விட நல்லா பண்ணியிருக்கேன்னு அவர் சொன்னார். இது நான் சொல்கிறத விட நீங்கள் எனக்கு சொல்லணும். பாடல்கள் நந்தாஜின்னு இசையமைச்சிருக்காரு. கவிஞர் கரிவலம் கந்தசாமி, கடவுள் மற்றும் சிவசங்கர் மூவர் எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் சார், மது பாலகிருஷ்ணன் சார், சைந்தவி, கிரிஷ், ரஞ்சித் எல்லாம் பாடியிருக்காங்க. பாடல் டேக்கிங்ஸ் ஊட்டி, கோவா, சிதம்பரம், சென்னையில் ஏஆர்எஸ் கார்டன், ஏவிஎம் ஸ்டுடியோ, பிரசாத், பல இடங்களில் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக பார்த்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நிச்சயமாக நீங்கள் ரசிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. ஹாய், என்னோடய பேர் வர்ஷா. நான் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி இது. அப்புறம் நான் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர் தில்லைசேகர் சாருக்கும் பழனி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய பேர் டிஎஸ் சக்திவேல். நான் தாம்பரத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறேன். இந்த சாங்ஸில் நானும் ஒரு குரூப் டான்ஸராக நான் பண்ணியிருக்கேன். மெயின் ரோலாக பண்ணியிருக்கேன். இந்த சாங் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டையே கலக்கப்படுற ஒரு சாங்காக கண்டிப்பாக வந்திருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பராக ஷூட் பண்ணியிருக்காங்க. என் பேர் கல்லை சிவகுமார். நான் இந்த படத்தில் பாதிரியாராக நடிச்சிருக்கிறேன். இந்த படத்து டைரக்டர் பழனி அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர். இந்த படத்துக்காக அவர் மிகவும் கஷ்டப்பட்டு எங்களையெல்லாம் சிதம்பரத்துக்கு அழைத்து சென்று 10-15 நாட்கள் அங்கே தங்க வச்சு அந்த சீனுகள்லாம் நிறைய தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. நான் கடந்த 12 ஆண்டு காலமாக பாடலாசிரியராக ஆக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் முயற்சித்து வந்தேன். முதலில் கனவுகள் என்ற ஆடியோ ஆல்பம் மூலம் 99 அடியெடுத்து வைத்தேன். இப்பொழுது இயக்குனர்
எனது சகோதரர் வி பழனி அவர்கள் மூலமாகவும், திரைப்பட தயாரிப்பாளர் வி சேகர், தில்லை சேகர் சார் அவர்கள் மூலமாகவும், இசையமைப்பாளர் திரு நந்தாஜி அவர்கள் மூலமாகவும் இந்த படத்திற்கு பாட்டு எழுத வாய்ப்பு கிடைத்துள்ளது. என் பேர் நந்தாஜிங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படத்தில் 6 சாங் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து பழனின்னு, நல்ல திறமையான டைரக்டர். சாங்கு என்கிட்ட வந்து நல்ல இந்த 6 சாங்குமே நல்ல டியூன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. என்னோடய பெயர் கடவுள். அன்புள்ள துரோகி என்ற படத்தில் பாடலாசிரியர் அறிமுகமாக இருக்கேன். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள். நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். போட்டதெல்லாம் பொட்டி கிடங்கிற பாட்டு, என்ன மாற்றம் எந்த நூலை தந்ததாரோ அப்படிங்கிற பாட்டு, 3வதாக என் பாதை தனிமையிலே. இந்த 3 பாடல்களுமே ஒவ்வொன்றும் ஒரு ரகம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் அர்ச்சனா மோகன்.